மலேசியாவின் நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஜூன் 2024 தொடங்கப்பட்ட புடி மடானி டீசல் திட்டம் மூலம் அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 5 பில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த சேமிப்பு அரசின் நிதி அழுத்தத்தை குறைத்து அந்த நிதியை பொது நல திட்டங்களுக்கு பயன்படுத்த உதவுகிறது. இந்த சேமிப்பின் காரணமாக 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் 13 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்த பண உதவிக்கான ஒதுக்கீடு சாரா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 15 பில்லியனாக மேலும் அதிகரிக்க உதவியது. எனவேதான் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 1,40,000க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் 1,80,000 விவசாயிகள் உதவி பெற்றுள்ளனர் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 3,55,000க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் 1 லிட்டர் டீசலை 2 ரிங்கிட் 15 காசு என்ற மானிய விலையில் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் தளவாட செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நிலைப்படுத்தப்படுகின்றன. பாடு தரவுத்தளம் மூலம் சரிபார்க்கப்படும் இந்த புதிய அமைப்பு மானியம் கசிவதை குறைக்கவும் தேவைப்படுவோருக்கு உதவியை சிறப்பாக இலக்கிடவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.